உங்களுக்காக ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகி பேங்க், அதாவது உண்டியல். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதோடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ், நாணயங்களை சேகரிக்கிறது தான் இதோட வேலை. நம்ம ஏற்கனவே பயன்படுத்தியிருப்போம். 90s கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். உண்டியல் பயன்படுத்திட்டு வந்திருப்போம். உண்டியலோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற காயின்ஸை சேகரித்து வைக்கிறது தான். அதே வேலையை தான் இந்த பிகி பேங்க்கும் செய்ய போகுது. இதில் நம்ம வச்சு உள்ள தள்ளக்கூடிய காயின்ஸ், நாணயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே சேகரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் ஒரு காயின் வச்சுருக்கேன். இதை நான் உள்ள தள்ளுறேன் பாருங்கள், உள்ளே விழுந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வச்சு உள்ளே தள்ளினீங்கனாலும் அந்த நாணயங்கள் எல்லாமே உள்ளே விழுந்துடும். இது நமக்கு ஒரு சேகரிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இதை நம்ம கொண்டு வரோம். இந்த பிகி பேங்கை எப்படி செய்கிறது நீங்களே உங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம், உங்களோட குழந்தைகளுக்கும் செய்ய சொல்லலாம். எளிமையான முறையில் இந்த பிகி பேங்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிகி பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த பிகி பேங்க் யாரால வேணாலும் செய்ய முடியும். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுமே பிகி பேங்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்து அவங்களும் ஷேர் பண்ணிக்குவாங்க. 10 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி 3 பீஸ் எடுத்துக்கங்க. அந்த 3ஐயும் இது போல் பா வடிவத்தில் வச்சு ஒட்டிக்கிங்க. அதுக்கு நடுவில் 9 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இது போல் வச்சு ஒட்டிக்கிங்க. இது போல் ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். ஃபைவ் பை 7 மட்டும் இது போல் ஒரு சைடு ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். இதோட உள்பக்கத்தில் நல்லா சுரண்டி விட்டுக்கணும். 3 பக்கங்கள்லேயும் இது மாதிரி சுரண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே ஃபோல்ட் ஆகிறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதுக்கு மேலே ஏற்கனவே கட் அவுட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 லேயர்ஸையும் ஒட்டிக்கணும். இதுக்கு மேலே பா வடிவத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணி ஒட்டிக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரே ஷீட்டை எடுத்துக்கிட்டு அதில் டாப்புக்கு தனியாகவும் பாட்டமுக்கு தனியாகவும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கிடச்சிரும்.